Hello friends, வணக்கம். Welcome back to Happy Homemakers Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புதினா பட்டாணி குருமா. ரொம்ப ஈஸியாக குயிக்காக கால நேரத்தில் செய்யக்கூடிய ரெசிபி இது. யூஸ்வலாக சின்ன ஒரு குடும்பத்துக்கு ஒரு கட்டு புதினா வாங்கணும் அப்படின்னா நிறைய நேரம் வேஸ்ட்டாக போயிடும். பட் அதை இந்த மாதிரி அரைச்சி நம்ம குருமாவாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபுல் புதினா கட்டும் நம்ம உடம்புல சேர்ந்த மாதிரியும் இருக்கும், ஃபுல்லும் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பூரி சப்பாத்தி எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த சூப்பர் ஈஸி சூப்பர் சிம்பிள் புதினா பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ், ஒரு கைப்பிடி அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கம்மி அமௌண்ட் இருந்ததுன்னா போதும். இதை இப்போ நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்ந்து நம்ம இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய், இது உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 இல்லை 4 பல்லு பூண்டு, இது வேணும் நீங்கள் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசை, ஒரு 5 இல்லை 6 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைத்த கடலை அல்லது பொரிக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த வெள்ளரி விதையும் கிர்னி விதையும் சேர்த்து 2 சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போகிறோம். இது குழந்தைங்களுக்கு சத்தும் கொடுக்கும், குருமாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். வேணும்னா இதை விட்டுடலாம் நீங்கள். அப்புறமா தேங்காய், ஒரு நல்ல 2 பத்தை அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இது ஃப்ரோசன் தேங்காய் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நம்ம அலசி வச்சுருக்கிற இந்த புதினா கொத்தமல்லியோடு போட்டு நல்ல ஒரு சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். எண்ணெயை காய வச்சுக்கோங்க. நல்லா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஏலக்காய், ஒரு 2 இல்லை 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் கல்பாசி, ஒரு சின்ன பீஸ் பட்டை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பொரிஞ்சு நல்ல வாசனை வந்த உடனே இதில் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். மெல்லிசை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பிங்க் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் முந்திரி எல்லாம் சேர்த்த விழுதை போட்டு நல்ல எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் அந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிடும். அதனால இதை லேசாக கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளிப்புக்கு தக்காளி லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் தயிர் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இதையும் சேர்த்து இப்போ நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மசாலா. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அலசி ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் சேர்ந்து நல்ல ஒரு கொதி விடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இல்லையா, இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது, எண்ணெயும் மிதக்க ஆரம்பிக்குது. 2 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன்னா இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம இதில் வெஜிடபிள்ஸை போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அது கீழே ஒட்டிக்கும், அடியில் பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால. ஸோ வேக வச்ச காயை ஆட் பண்ணுறது தான் இந்த மெத்தடில் பெட்டர். இதை இப்போ நல்லா கலந்து ஒரு கொதிக்க விட்டால் நம்மளோட பட்டாணி புதினா குருமா தயார். இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியை எப்படி உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பூரி சப்பாத்தி இட்லி தோசை ப்ரெட்டு சாதம் எல்லாத்துக்குமே இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதில் ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வீட்லேயே ஃப்ரோசன் பட்டாணி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.